இந்த நாள் அல்லது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ் மக்களுடைய மனங்களில் என்றும் ஒரு நீங்க முடியாத ஒரு துயரமான ஒரு மாதமாகவும் ஒரு நாளாகவும் இருக்கிறது. மே மாதம் 18ஆம் தேதியை எல்லோரும் கடப்பதற்கு மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்கள், அல்லது மே மாதம் 18ஆம் தேதியினுடைய வடுவை இன்னும் எங்களால் மறக்க முடியாமல் இருக்கின்ற பல நினைவுகளையும் பல மக்களையும் பல சந்தர்ப்பங்களையும் நாங்கள் கடந்து வர வேண்டிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த மாதம். என்ன 17 வருடங்கள் கடந்து விட்டன அந்த இறுதி முள்ளிவாய்க்கால் யுத்தம் நிறைவு பெற்று. ஆனால் இந்த 17 வருடங்களிலே அங்கே பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது தங்களுடைய உறவுகளை இழந்தவர்களுக்கு எந்த விதமான ஒரு ஈடுகட்டக்கூடிய விஷயமும் நடக்கவில்லை. ஒரு நீதியை நோக்கி ஏதாவது நகர்ந்திருக்கிறதா என்றால் இல்லை. உள்நாட்டு பொறிமுறை என்று சொல்கிறார்கள், சர்வதேச விசாரணை வேண்டாம் என்று சொல்கிறார்கள். அதுக்கு நாங்கள் எந்த அரசாங்கங்களும் அதுக்கு சமீட்சை காட்டியதாக தெரியவில்லை. அதே நேரத்தில் இந்த இழப்புகளுடைய எண்ணிக்கை கூட இதுவரைக்கும் சரியாக வரையறுக்கப்படவில்லை. சில குடும்பங்களே இல்லாமல் போயிருக்கின்றன. எனவே அவர்கள் இருந்தார்களா இல்லையா, அந்த இடத்துல அவர்கள் எங்கே என்ற கேள்விகளும் இருக்கின்றன. சொத்து பயங்கரமாக அழிந்து போயிருக்கிறது, மண் வளம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய பாரம்பரியமான தொழில்கள் இல்லாமல் போயிருக்கின்றன. கிட்டத்தட்ட ஒரு சமுதாயம் தன்னுடைய ஒரு குறிப்பிட்ட கால வரைக்கான வாழ்வியலையே இழந்திருக்கிறது. அப்படியான இழப்பு, இந்த வலிகளிலிருந்து அவர்களை மீட்டெடுப்பதற்கான சில முயற்சிகளை புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய உறவுகள் அல்லது உள்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள், இளைய தலைமுறையினர், இப்படி பலரும் தங்களுடைய முடிந்த முயற்சிகளை செய்கிறார்கள். ஆனால் ஒரு அரசாங்கத்தினுடைய போதுமான ஒத்துழைப்பு இல்லாமல், சர்வதேசத்தினுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் அவர்களுக்கான நீதியோ அல்லது அவர்களுக்கான மாற்று வழிமுறைகளோ, அந்த இழப்பிலிருந்து மீண்டு அவருடைய வாழ்வை கட்டி எழுப்புவதற்கான வழிமுறைகளோ கிடைக்காது இல்லையா?